வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் செபியில் பதிவு பெற்ற ஆலோசகர் அல்ல. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நான் வழங்குவதில்லை. ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் நேற்றுக்கு நம்ம சொல்லியிருந்தோம். மார்க்கெட் ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. மார்க்கெட் பையிங்கிறது எனக்கு நாளைக்கு நீங்கள் ட்ரேட் எடுக்க இருந்தால் காலோட புட் சைட்லேயே நம்ம மார்க்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணணும். நமக்கு அதில் தான் வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ க்ளோசிங்க்கு கீழே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி நமக்கு ஓப்பனில் இருந்து ஒரு 100 பாயிண்ட் அளவு மார்க்கெட் நல்ல ஒரு ஃபால் தான் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் நல்ல ஒரு ரெக்கவர் ஆயிருக்கு. சரி, ஓகே. மார்க்கெட் நாளைக்கு என்ன நடக்கும், நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். நாளைக்கு 22,600 இல்லை 22,200 மார்க்கெட்டோட மூமெண்ட்ஸ் நாளைக்கு என்ன ஆக போகுது. ஏன்னா நாளைக்கு எக்ஸ்பிரி வேறு, நிஃப்டியோட எக்ஸ்பிரி டே வேறு. மார்க்கெட் மேலே போச்சுன்னா எவ்வளோ தூரம் மேலே போகும், கீழே வந்துச்சுன்னா எவ்வளோ தூரம் கீழே வரும். ஓகே, இப்போ நமக்கு மார்க்கெட் ப்ரொஃபைல் படி இப்போ நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, மார்க்கெட் ப்ரொஃபைலில் இந்த இடத்துக்கு மேலே நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 22,400 22,400க்கு மேலே மார்க்கெட் மேலே போச்சுன்னா 22,500 வரைக்கும் மார்க்கெட் போகும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த இடம் நமக்கு என்னைக்கு உள்ளது அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்ச் 4ஆம் தேதிக்குள்ளது. அப்போ இந்த 4ஆம் தேதிக்குள்ள டிபிஓ படி பார்த்தோம் அப்படின்னா 13 டிபிஓ அதில் தான் இருந்தது. இது ப்ராமினன்ட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். இந்த இடத்த மார்க்கெட் உடச்சி மேலே நமக்கு சப்போர்ட் எடுத்து மேலே போச்சு அப்படின்னா மார்க்கெட் 22,500 வரைக்கும் மார்க்கெட் போகும் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு உள்ள ஹை பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 22,900 497. சரி, ஓகே. நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும், நாளை நம்ம மார்க்கெட் எந்த மாதிரி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம இப்போ லைவாக பார்க்கலாம். மார்க்கெட் நீங்கள் க்ளோசிங் கொடுத்துருக்கிறது வேல்யூ ஏரியாவுக்கு மேலே. அப்போ சென்டிமெண்ட் எமோஷ்னல் பையிங் அப்படிம்பாங்க மார்க்கெட்டில். இது எமோஷ்னலான ஒரு பையிங் அப்படின்னு சொல்லுவாங்க மார்க்கெட் ப்ரொஃபைல் படி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளைக்கு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம். இந்த க்ளோசிங் இந்த க்ளோசிங் இருக்கு இல்லையா, இந்த க்ளோசிங், இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் ஒரு காமன் நேரம் கேண்டில் நல்ல ஒரு சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா 22,600 மார்க்கெட் நான் எதிர்பார்க்கறது. ஓகே தானா, மார்க்கெட் எவ்வளோ போகணும்ல என்னுடைய எதிர்பார்ப்பு 22,600 அப்படிங்கிறது நான் நல்லா எதிர்பார்க்குறேன். இந்த க்ளோசிங், இந்த ஹை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இந்த க்ளோசிங், இந்த ஹை, இந்த இதுக்கு மேலே மார்க்கெட் ஒரு காமன் நேரம் கேண்டில் நமக்கு நல்ல ஒரு கிரீன் கலர் கேண்டில் சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் 22,600 வரைக்கும் போவதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு முன்னாடியே மார்க்கெட் ரிட்டர்ன் நல்லா ஆகலாம். ஓகேவா, இப்போ நம்ம ஏன்னா 22,500 இன்றைக்கி க்ளோசிங் ப்ரைஸு. அப்போ இதில் உள்ள கால் புட்டு அப்படிங்கிற ரெண்டு லெவலில் உள்ள ப்ரைஸ் வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 67 ரூபா அப்படிங்கிறது இதில் ப்ளஸ் பண்ணிக்கோங்க. 567. அப்போ 567 அப்படிங்கிறது 550 இருக்கலாம், 560 இருக்கலாம். ஓகேவா, நம்ம அது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் பார்க்கலாம், சேஞ்ச் இன் ஒய்லையும் பார்க்கலாம். இப்போ ஓகே, மார்க்கெட் கீழே வந்தது அப்படின்னா நமக்கு என்ன அப்படின்னா 22,200 அப்படின்னு கேட்ட காரணம் என்னென்னா, புட் ஆப்ஷன் 284 ரூபா இதோட க்ளோசிங் ப்ரைஸ். அப்போ மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா நமக்கு இம்மிடியட்லியாக நமக்கு இந்த டே லோ இருக்கு இல்லையா, டே லோ வரைக்கும் மார்க்கெட் வரும் அப்படிங்கிறது என்னுடைய இது. மார்க்கெட் மெல்ல மெல்ல இந்த இடத்துக்கு மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது. இல்லை லைட்டாக நம்ம இந்த ரேஞ்சிலே ஓப்பன் ஆகி மார்க்கெட் இந்த வேல்யூ ஏரியாக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் இந்த டே லோ, வேல்யூ ஏரியா லோ வரைக்கும் மார்க்கெட் வரும். ஓகேவா, கீழே நாளைக்கு ஓப்பன் ஆகி மார்க்கெட் கீழே வேல்யூ ஏரியாக்குள்ளே வந்துருச்சு, ஒரு 3 டிபிஓ கொடுத்துருச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் இந்த இடத்துக்குள்ளே வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஓகே, ஆனால் மார்க்கெட் என்ன வேணாலும் நடக்கலாம். இது நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல் படி இப்போ நம்ம பார்த்துருக்கோம். மேலே உள்ள ப்ரீமியம் கால் புட்டு ப்ரீமியத்தினுடைய இதுபடி நம்ம கால்குலேஷன் பண்ணி பார்த்துருக்கோம். ஓகே, நம்ம இப்போ எப்போவுமே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டையும் பார்ப்போம், சேஞ்ச் இன் ஒய்யும் பார்ப்போம். இந்த சேஞ்ச் இன் ஒய், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நமக்கு எந்த மாதிரி டேட்டாஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் லைவாக. ஓகே, இப்போ நம்ம சேஞ்ச் இன் ஒய்யில் இருக்கிறோம். சேஞ்ச் இன் ஒய் எப்படி பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த 22,500 22,500 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட். அதாவது மார்க்கெட் இந்த 20 ஹைக்கு மேலே மார்க்கெட் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா 22,500 தான் இன்றைக்கி நமக்கு ஹைங்கிற மாதிரி இருக்குன்னா, இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் நல்ல ஒரு க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா அதான் மேலே 22. சேஞ்ச் இன் ஒய் எப்படி 22,550, 22,600
இது 2த்துலயுமே வந்து கால் சைடுல வந்து டேட்டாஸ் அதிகமா இருக்குது. ஸ் கால் சைடுல தான் செல்லிங் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே. சேஞ்ச் இன் ஒய் எப்படி? மார்க்கெட் கீழ வந்தது அப்படின்னா, இந்த ஓப்பன்ல இருந்து இந்த குளோசிங்ல இருந்து மார்க்கெட் கீழ வந்ததுன்னா, நமக்கு வந்து சேஞ்ச் இன் ஒய் எப்படி 450, 400, 350, 300. ஸோ சேஞ்ச் இன் ஒய் எப்படி சப்போர்ட் இந்தந்த இடத்துலலாம் இருக்குது பார்த்துக்கிடுங்க. லைவா நம்ம பார்ப்போம். ஓகே. மார்க்கெட் வந்து நமக்கு வந்து சேஞ்ச் இன் ஒய்யை பார்த்துட்டோம். இப்போ வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கு? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படி பார்த்தோம்னா, இன்னைக்கு க்ளோசிங் பிரைஸ் இருக்குல்ல 22,500 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் பிரைஸ். இந்த 22,500 அப்படிங்கிற லெவலே வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக தெரியுது. மார்க்கெட் இதை தாண்டி மேலே போச்சுன்னா அது 22,600 அப்படிங்கிறது நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ். இந்த 2 ரெசிஸ்டன்ஸும் வந்து மார்க்கெட் இந்த 22,500 அப்படிங்கிற இடத்த பிரேக் பண்ணிச்சு. கால் சைடில் வந்து 1 crore இருக்குது, புட் சைடில் வந்து 67 லட்சம் இருக்குது. இங்கே போனாலும் புட் சைடில் 83 லட்சம் இருக்குது, சரி கால் சைடில் 83 லட்சம் இருக்குது, புட் சைடில் 13 லட்சம் இருக்குது. ஸோ இந்த 22,600 அப்படிங்கிறது வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படியும் சரி, மார்க்கெட் சாரி சேஞ்ச் இன் ஒய் படியும் சரி, நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. மார்க்கெட் கீழே வந்தது அப்படின்னா, அந்த க்ளோசிங்லேருந்து மார்க்கெட் கீழே வந்ததுன்னா இமிடியேட் நமக்கு சப்போர்ட் வந்து 22,400, அடுத்து வந்து 22,300. இது ஸ்மாலாக இருக்குது. இந்த இடம் வந்து நமக்கு வந்து இது பெரிய சப்போர்ட்டாக இல்லை, இது ஸ்ட்ராங்கான இடமா இருக்குது. இந்த ரெண்டுமே வந்து 400, 300, அடுத்து வந்து 22,200. இதுவும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான நமக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்குது. ஓகே. மார்க்கெட் நாளைக்கு எப்படி வரும், என்ன வரும் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து லைவாக நாளைக்கு காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஐவி செக் பண்ணிக்கோங்க. கால் எடுக்கிறதா இருந்ததுன்னா காலோட ஐவி பாருங்கள். புட்டிலேருந்து காலோட ஐவி கூட இருக்குது அப்படின்னா கால் சைடில் நல்ல ஒரு மூமெண்ட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். புட் சைடு நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம் அப்படின்னா, புட்டில் இருந்து காலில் இருந்து புட்டோட ஐவி கொஞ்சம் நல்லா இன்க்ரீஸாக இருக்குது அப்படின்னா புட் சைடில் கொஞ்சம் நமக்கு வந்து நம்மளுடைய டார்கெட் சீக்கிரம் ரீச் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஓகே. இதுதான் வந்து நம்ம ஐவி செக் பண்ணுறதுக்கு காரணம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல் படியும் பார்த்துட்டோம், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படியும் பார்த்துருக்கோம், சேஞ்ச் இன் ஒய் படியும் பார்த்துருக்கோம். கால் புட் ப்ரீமியம் வச்சு நம்ம வந்து லெவல் வந்து நம்ம பார்த்தோம். மேலே போச்சுன்னா எந்த லெவல், கீழே வந்துச்சுன்னா எந்த லெவல் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவோ இல்லைனா வந்து உங்களுக்கு இப்போ உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.